சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதுமா? சரி. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. நான் மட்டும் பழைய முருகனா இருந்திருந்தா என் நேரம் இந்த தொகுதிக்கு எம்பி ஆயிருப்பேன். எம்பி என்ன இத பாரு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியா அசோசியேஷனுக்கு நான் தான் தலைவர். இந்த ஏரியா கவுன்சிலர் அடிக்கடி என்னதான் கூப்பிடுவாரு. ரமிலோட ஒரு கை குறையுதுன்னா அண்ணே, ஒருவேளை ஜோக்கர் குறையுதுன்னு கூப்பிட்டுருப்பாங்களோ என்னவோ. புக்க கவனி, இங்க கவனிச்சுனா இன்னும் நீ பாஸ் பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அதெல்லாம் நீங்க உங்க தட்ட கவனிங்க. ஆமா, எங்க குழந்தை மதிய காணோம்? தூங்குறா. ஓ, சாப்பிட்டாலாம் இல்லையா? இல்ல, சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நின்று இருக்கா. ஏய் இரு, நீ போய் எழுப்பாத. அப்புறம் எழுந்தானா அவளை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக பசியோட குழந்தைய தூங்க விடுறதா? அவ எழுந்தானா நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன்டா, நீ முதல்ல சாப்பிடு. சரி, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? குழந்தை அங்க தனியா தூங்குறாள்ல, நீ போய் அங்க இரு. ஏமா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டு கழுவ வேண்டாமா? அது சேர்ந்து அப்புறமும் என்ன குறை சொல்லுவ? அம்மா, உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்கம்மா. எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன். நீ போய் குழந்தையோட இருப்போம். வேண்டாமா, நீ செய்வ. ஆனா அதுக்கப்புறமா உடம்பு வலிக்குது, கால் கை குத்துதுன்னு புலம்புவ. அதுக்கும் நான் தான் காரணம்னு என்னையே குறை சொல்லுவ. தேவையே இல்லை, நானே செஞ்சுக்கிறேன். நீ சீக்கிரம் எல்லாருக்கும் சாப்பாடு போடு. சரிம்மா, நீயே எல்லா வேலையும் செய். இரு. மகா, என்னம்மா ஏதோ யோசனையாவே சாப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்னோட தங்கச்சி கோகிலாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு. ஏன், என்னாச்சா உடம்புக்கு? காய்ச்சலா இருக்குன்னு சொன்னா. ஓ, அது ஒரு சாதாரண ஜுரம் தானே. ஒரு நாள் தூங்கி எழுந்தா சரியா போயிட போகுது. அதையே இவ்வளவு பெருசாக்குற? அவ பெருசு பண்ணலடி. அதான் அம்மா இருக்காங்கல்லம்மா, அவங்க பாத்துக்க போறாங்க. நீ சாப்பிடு. மகா சம்பளத்தை பத்தி கேட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான டைம். கேட்டுடலாமா? செல்வம், நம்ம கதிருக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்லப்பா, அத பத்தி நீ ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க, பேசிட்டு வாங்க. ஹலோ அம்மா. ஏண்டா, நாளைக்கு மகாக்கு சம்பளம் வந்துடும்ல? சரிம்மா. டேய், பார்த்து தண்ணி குடி. பிரச்சனை இல்லை, இந்தா குடி. மெதுவா மெதுவா. சரி சரி. ஏண்டா, நாளைக்கு பணம் வந்துடும்லடா? ஏன்னா இவன் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துரும். சரிப்பா, நாளைக்கு உன் அக்கௌண்ட்டுக்கு மகா சம்பளம் வந்த உடனேயே நீ இவனுக்கு அமுச்சு விட்டுறேன்னு. நல்ல வேலை, அம்மா பேசினது மகா எதுவும் கவனிக்கல. சரிம்மா. என்னம்மா, கோகிலாக்கு எப்படி இருக்கான்? இப்ப பரவாயில்லையா? நாளைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு அப்படியே போய் நான் வீட்ல பாத்துட்டு வந்தேன். சரி சரி, போய் பாத்துட்டு வா. நாளைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சாப்பிடுங்க. இல்லங்க, எனக்கு போதுங்க. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரூம்ல போய் படுத்துக்கோங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏய் திவ்யா, இங்க பாரு, நீ நின்னுகிட்டே தூங்காம உள்ள போய் படி, இல்லைன்னா படுத்து தூங்கு. உனக்கு என்னடா இன்னொரு சப்பாத்தி போடவாடா? எனக்கு போதுமா? சரி, அப்ப எந்திரி, தட்டு எடுக்கிறேன்.
பாதி குருமா தட்டிலேயே இருக்கு. நீ ஏமா நிக்கிற? அதான் வேலை வந்துருச்சே, வா பாத்திரம் கழுவலாம். ம் போதுமாடா? ம். செல்வம், இன்னும் எத்தனை நாளைக்குப்பா இந்த நாடகத்தை நடத்த போற? மகா அவ வாங்குற சம்பளத்தை அவ வீட்டுல கொடுக்க போறா. ஆனா அந்த சம்பளம் இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு உங்க அம்மா ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. தான் சம்பளத்தை தன்னோட வீட்டுக்கு கொடுக்க போற விஷயம் இங்க எல்லாருக்கும் தெரியும்னு மகா நினைச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் மறைச்சு எவ்வளவு நாளைக்கு ஓட்ட போற? தெரியலப்பா. எப்படியும் மகா வாங்குற சம்பளம் அவங்க வீட்டுக்கு தான் போக போகுது. ஆனா இங்க கதிர் காலேஜ் ஃபீஸ் கட்ட உங்க அம்மா கிட்டயும் பணம் தரேன்னு சொல்லியிருக்க. அதுவும் 1000-2000 கூட இல்ல, 40,000 ரூபாய். எப்படிப்பா சமாளிப்ப? எப்படி? நிஜமாவே தெரியலப்பா. ஒருவேளை இந்த மாசம் எப்படியோ கடனை உடனே வாங்கி சமாளிக்கிறேன்னு வை, அடுத்த மாசம் என்னடா பண்ணுவ? இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் 50 பவுன் நகையும் மகா வீட்டுல போட்டாங்கன்னு சொல்லி டம்மி நகை டம்மி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்க. அது பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்குன்னு உங்க அம்மாவும் அக்காவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு மகாக்கே தெரியாத? இந்த உண்மையெல்லாம் எப்ப வேணாலும் வெடிகுண்டு மாதிரி வெடிக்க தயாரா இருக்குப்பா. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொன்ன. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா. இதுக்கப்புறமும் எதுக்காக அந்த பொய்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எல்லா உண்மையும் மகா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்லிடு. இல்லனா பின்னாடி எல்லா பிரச்சனையும் உன் தலை மேலதான் விடியும்.